கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நீங்கள் நான் பெற்றிருக்கிறோமா? அநேக நேரங்களில் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம என்றைக்கோ ஒரு நாட்கள், எந்த வருஷமோ ஒரு நாட்கள் செய்த பாவத்தை நம்மளுடைய கண்ணு முன்னாடி கொண்டாந்து பிசாசு காட்டி சொல்லுவான். நினைச்சிருது இந்த வருஷத்துல இந்த நாள்ல இப்படிப்பட்ட ஒரு பெரிய பாவத்தை செஞ்சேன்னு சொல்லிட்டு நம்மளை அநேகரை குற்றப்படுத்தி இன்னைக்கு வாலிப பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிறதை அநேக இடங்களுக்குள்ளாக நான் பார்க்கிறேன். அப்பொழுது ஆண்டவருடைய ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடும் என்னோடும் இடைப்படும்படியாக இந்த தெய்வன் ஒரு காரியத்தை, அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 7வது அதிகாரம் 49வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படியுமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நம்மளுடைய பாவங்களை ஆண்டவர் என்ன செய்யறா? கடலுக்கு அடியில தூக்கி அவருடைய பின்னாடி எரிஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உங்களை நீ குற்றப்படுத்துவதற்கு மாத்திரம்தான் பிசாசு என்ன செய்யறான்? அந்த என்றைக்கோ செய்த பாவத்தையும் துரோகத்தை கொண்டு வந்து நம்முடைய கண்கள் முன்பாக கொண்டு வர்றான். தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு இப்படிப்பட்ட ஸ்பாவத்திலிருந்தும் எண்ணத்திலிருந்தும் பிசாசு பிடியிலிருந்தும் விடுதலையாகும்படியாக ஆண்டவர் உங்களோடு இடைபடுகிற வார்த்தை என்னன்னா, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. இவ்வளோ ஒரு தேவன், இவ்வளோ பெரிய தெய்வமாக இருக்கிறார். வானத்தை பூமி உண்டாக்குன சர்வ வல்லம் இல்லை தேவன் என்று சொல்லுகிறது. மாத்திரமல்ல, எனது வானோர் பூதலத்தோர் பூமியுடைய சகல முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்கும் என்று சொல்லுகிற இந்த வேதம் என்ன சொல்லுது? வானத்தை அவ்வளோ பெரிய தெய்வம், வானத்திற்கு பூமிக்கும் அவ்வளோ பெரிய சர்வ வல்லமை சொல்றாரு. என்னுடைய முதுகுக்கு பின்னாடி தூக்கி என்ன செஞ்சிட்டேன்? அந்த பாவத்தை எரிஞ்சிட்டேன், அந்த கடலுக்கு அடியில போயிடுச்சு. இனி நீ பாவம் செய்யாதே, இனி உன்னுடைய பாவத்தை என்ன செய்ய மாட்டேன், நான் பார்க்கல, இனி உன்னை நான் மன்னித்து ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் சொல்றார். இந்த நாட்களில் நீங்க உன்னை அப்படிப்பட்ட சொந்தை, அப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு வறுமையானால் பிசாசு உங்களுடைய கண்கள் முன்பாக பைபிள் படிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, இல்லை ப்ரேயர் பண்ணும் பொழுது உங்களுடைய கண்கள் முன்பாக அந்த பாவத்தை கொண்டாந்து, எத்தனையோ போய் 1982 செஞ்ச பாவத்தை குறித்து உங்கள் கண்கள் முன்பாக கொண்டாந்து உங்களை கரைப்படுத்த, குற்றப்படுத்த விரும்பினானா ஒரு காரியத்தை சொல்லுங்க: இந்த இயேசுவின் இரத்தத்தினாலே நான் கிருபாசன தண்டை நோக்கி போகிறேன். ஏன்னா அந்த கிருபையின் ரத்தம் எனக்காக சொரியப்பட்ட இந்த ரத்தம், இந்த ரத்தத்தினாலே நான் பாவ மன்னிப்பாகிய நிச்சயத்தை பெற்றிருக்கிறேன் என்று அவன்கிட்ட நீங்க சொல்லும் பொழுது நீங்கள் விடுதலையாக்கப்படுகிறீர்கள். கர்த்தருடைய எல்லா பகுதிகளிலும் இந்த தேவனுடைய ரத்தம் கிரியை செய்கிறதை பார்க்க முடியும். இன்றையிலிருந்து இப்படிப்பட்ட சிந்தைகளையும் இப்படிப்பட்ட குற்ற மனசாட்சியை கொண்டு வந்து கெடுக்கிற பிசாசனுடைய ஆவியில் இருந்து விடுதலையாகும்படியாக இந்த தேவன் இன்றைக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த இயேசுவுக்கு மகிமை உண்டாகும்படியாக நீங்கள் நான் சொல்லுவோம். கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.